ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். ஒரு மலையாள படமாக வெளியான ரோந்த் படத்தை இப்போ தமிழ் டப்பிங்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். எஸ்ஐ திலீப் போத்தன், ஜீப் டிரைவர் ரோஷன் மேத்யூ, இவங்க ரெண்டு பேரும் இரவு நேரத்தில் ரோந்து பணியில இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸா இருக்காங்க. இவங்க ஒரு நைட்ல ரோந்து பணியில போகும்போது அவங்க எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன, அது ஒவ்வொன்றும் இன்டர்லிங்க் ஆகி அடுத்தடுத்த பிரச்சனைகள் எப்படி வந்துச்சு, அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. எலவிழ போஞ்சிரா படத்துடைய டைரக்டரும் நைட் 2 ஆஃபீஸர் ஆன் டியூட்டி ஜோசப் மாதிரியான படங்களுடைய ரைட்டர் ஷாஹி கபீர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஷாஹி கபீர் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு நபர் அப்படின்றதுனால ஸ்டீரியோடைப்பா காப் மூவி எடுக்காம ஆடியன்ஸ்க்கு தெரியாத போலீஸோட லைஃப்ல இருக்கிற யதார்த்தமான விஷயங்களை வச்சு படம் எடுப்பாரு. அந்த ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். நைட் பேட்ரோல் போற போலீஸ்க்கு இருக்கிற பிரச்சனைகளை ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல காட்டின ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. ஷாஹி கபீருடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. மனிஷ் மாதவனோட சினிமாட்டோகிராஃபி, அனில் ஜோசப்புடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் டிபார்ட்டட் படத்துடைய தீம் மியூசிக்க அப்படியே உல்டா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தரதான் செய்யுது. மனிஷ் மாதவனுடைய அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு டோன் வந்து ரொம்ப நல்லாவே செட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் நம்மளும் அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸோட டிராவல் பண்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் தரதான் செய்யுது. அதுக்கு இவரோட விஷுவல் உதவி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரீன் பிளே, எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஆடியன்ஸோட அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும். படம் முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் கொடுத்து வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படம் இல்ல, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஒரு கமர்ஷியல் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் டவுட் தான். திலீப் போத்தன், ரோஷன் மேத்யூ, இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்துல இருக்கிற நிறைய சீக்வன்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து த்ரில்லர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே அது வரைக்குமே இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் போலீஸ் ப்ரொசீஜர் டிராமாவா தான் போயிட்டு இருக்கும். இந்த படம் ஒரு ஹைப்பர்லிங்க் மூவி மாதிரி எடுத்திருப்பாங்க. அதனால ஒரு பிளாட் வந்து இன்னொரு பிளாட்டோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஒரே நைட்ல நடக்குது அப்படின்றது நம்புற மாதிரி இல்ல. படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரம். 2025 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ரோந்த் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.